கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். ஸோ அதான் அவ்வளோதான் முடிச்சாச்சு. அண்ட் இதை இது அப்படியே ஒரு இதை என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பதில் சொல்லும்போது என் கூட வந்து என்னுடைய டீமும் கூட நின்றுட்டா ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு என்னுடைய டைரக்ஷன் டீம், என்னுடைய இது எல்லாரையுமே நான் கூப்பிட்டுறேன். ஸோ சொல்லி வந்தது தான் என்னோட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் போன வருஷம் இப்போ இந்த வருஷம் காலேஜ் போயிட்டான். 12th படிக்கிற பையன் 12th லீவில் இன்டர்ன்ஷிப் பண்ணான். ஸோ அந்த பையன் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தான், நீங்கள் பார்த்த ட்ரெய்லரை. ஸோ அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கான சீட் இப்போத்தமிழ் எல்லாத்துமே ஓப்பனாக இருக்கும். அண்ட் இப்போத்தமிழ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணி எங்களில் சேர்ந்த 2 டைரக்ஷன் டீமில் 2 பேர் இருக்காங்க, எங்கள் மார்க்கெட்டிங் டீமில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமே இன்னைக்கு சேர்ந்துருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், டைரக்ஷன் டீம் ஆகட்டும், எல்லாருமே ஒரே டீம் தான். ஸோ வந்து இது மார்க்கெட்டிங், டிஜிட்டல் எல்லாமே ஒரே டீம் தான். ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். அண்ணன் கேட்பார் எப்படி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு. என் ஃபேமிலி இதில் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ என்டர்டைன்மெண்ட்டில் தான் ஜீவாலேருந்து ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே இதில் தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு அப்படி இருந்தனால தான் எங்களால் இதை பண்ண முடிஞ்சது. ஸோ என்னோட ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாரும் நிறைய கூப்பிட்டுட்டு நான் எல்லாரோட கேள்விக்கும் பதிலும் சொல்லிடுறேன். வந்துடுங்க, ஒரு ஃபோட்டோக்காக வந்து நின்றுனேன். ஸோ அட்சன் கோ டைரக்டர், பரத் பைப்லைன் மேனேஜர். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு இது என்னன்னா, இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் வந்து நாங்கள் தொடங்கின நிறுவனம் மூலமாக பண்ணது. 85 விஎஃப்எக்ஸுங்கிற கம்பெனி. ஜீவா தான் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டைரக்டர். ஸோ நான் பிஹெச்டி பண்ணுறப்ப ஜீவா விஷுவல் எஃபெக்ட்ஸ் கோர்ஸ் எடுத்து அடுத்த தளத்துக்கு போனோம்னா நம்ம படிப்பு ரொம்ப அவசியங்கிறது நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் இதுதான். நாங்கள் வந்து இதை பண்ணிட்டு இருக்கப்ப நான் வந்து பிஹெச்டி படிக்க போனேன், ஜீவா வந்து விஎஃப்எக்ஸ் படிக்க போனேன். ஸோ அந்த ஒரு கேப்பில் படித்து முடிச்சு ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியை நாங்கள் இந்த படத்துக்காக தொடங்கி இன்னைக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கையும் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீவா தான் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் டைரக்டர், முக்கியமாக இன்னொரு டெக்னீஷியனும் கூட, மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாமல். ஸோ அண்ட் அது போக எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இப்போத்தமிழ் என்டர்டைன்மெண்ட்டை அவரோட ப்ரொடக்ஷனை அவர் தான் ஹெட் பண்ணுறாரு. அவரையும் மேடை கழிக்கிறேன். வாசு அவர்கள் அவரையும் மேடை கழிக்கிறேன். தமிழ் மூமெண்ட்டுடைய ரிசர்ச் ஒர்க்ஸ் இளங்கோ அவர்கள் இந்த படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி கொடுத்தாரு. அவரையும் மேடை கழிக்கிறேன். எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாரையும் மேடை கழிக்கிறேன். அது இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவங்க எல்லாருமே இதுதான் முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அவங்களுக்கு சினிமா கம்ப்ளீட்டாக புதுசு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ தான். ஸோ இவனுடைய ஸ்கில்ஸை எப்படி ஒரு சிஏ பையனை வச்சு என்ன பண்ண முடியும், அவனுக்கான டிபார்ட்மெண்ட்டை தனியாக பிரித்து அவன் ஃபுல்லாக அதுக்கான அக்கௌண்டிங் எல்லாமே அந்த இது பண்ணிப்பான், ரெக்குயர்மெண்ட்ஸ் எழுதிப்பான். ஸோ அப்படி தான் இதை பண்ணோம். ஸோ இந்த படத்தை வந்து தான் எங்களுடைய டீம். இந்த யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேடைக்கு வந்துடுங்க. எங்களோட டீம் யாராவது பார்த்திபன் நீங்கள் வந்துட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி ஜேபி எல்லாம் வந்துடலாம், எல்லாரும் டீமுக்கு வந்துடுங்க. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் சதீஷ் பார்த்துக்கிறாரு. ஸோ சதீஷ்க்கு நன்றி. அண்ட் இதை வச்சு இப்படி படத்தை பண்ணோம். அண்ணன் கேட்ட மாதிரி இதில் என்ன புதுசாக இருக்குன்னா, இதுவே எங்களுக்கு புதுசு தானே. எங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஒரு மொமெண்ட்டே புதுசு. இந்த படத்தில் என்ன, இந்த படத்தோட இது ஒரு வரியில் சொல்லிடலாம். இதில் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிவவாக்கியார் அப்படிங்கிற ஒரு சித்தருடைய கவிதை ஒன்று இருக்கு. கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா, உதிர்ந்த பூவும் முடிந்த காயும் மீண்டு போய் மரம் புகா, இறந்தவர்கள் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கொண்டிடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாட்டு தான் இந்த படத்துடைய அடிக்கருத்து. அதாவது இன்னைக்கு வரைக்கும் ரிலவெண்டாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இந்த பிற்காலத்தில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா. எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், பட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அதுதான் வந்து சித்தர் 10ஆம் நூற்றாண்டில் சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரெலவெண்டாக இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை, சிவவாக்கியாருடைய பாட்டு இது. ஸோ அதே இந்த படத்துடைய அடிநாதமாக, அதுதான் இந்த தீம் சாங்காகவும் நீங்கள் கிளிம்ஸில் பார்த்தீங்க, இந்த படத்துடைய அடிநாதமாக அது இருக்குது. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எடுத்தாலும் நீங்கள் திரையில் பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத நாங்கள் பார்த்துட்டனால நாங்கள் நம்புகிறோம். பார்க்குற மக்களுக்கும் அது அப்படி இருக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அண்டு ஆனால் வேறு ஏதாவதுனா கேள்வி, நீங்கள் கேட்ட கேள்வி தான் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா இதானே. படமே கொஞ்சம் தெரியல எப்படி இருக்கணும், மக்கள் பார்த்து தான் சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க. ஆமாண்ணே, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கடைசி உலக போர் அப்படிங்கிறது, அதாவது சித்தர் பாடல சொன்னீங்க தமிழா, கடைசி உலக போர்னா கொஞ்சம் மாடர்னா ஒரு புரட்சிகரமான பேர் வச்சிருக்கீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? படத்துல என்ன புரட்சி பண்ணிருக்கீங்க?
அந்த விஷயத்தை சொல்லுங்க. இல்லை, நான் கடைசி உலகப்போர் அப்படின்னு என்னன்னா, முதலாவது உலகப்போர், இரண்டாம் உலகப்போர், மூன்றாவது ஒரு உலகப்போர் நடந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நடந்துச்சுன்னா அதுதான் அந்த உலகத்தோட கடைசி போரா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த உலகமே இருக்காதுங்கிற தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அழிந்து போய்விடும் உலகம் நாம் அனைவரும் சண்டையிட்டு கொண்டாளுங்கிற ஒரு கருத்து. ஸோ அதனாலதான் இந்த படத்துடைய பேர் கடைசி உலகப்போர் அப்படின்னு வச்சிருக்கோண்ணே. ரொம்ப நன்றி. ஏன்னா ஹாலிவுட் ஸ்டைல்ல பேர் இருக்கா, அதனால எப்படி இருக்குன்னு கேட்டேன். இதுதானே இது, அதுக்கான பெயர் காரணம் இதுதான். அண்ட் இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களையும் மேடை கலைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கலாம். மேடை வந்திருக்கிற சிங்கர்ஸ் எல்லாரும் ப்ளீஸ். சின்ன பொண்ணக்கா, கரிஷ்மா, மீனாட்சி இளையராஜா, கௌஷிக் கிருஷ், ராஜன் செல்லையா, ராகு. அண்ட் இந்த படத்துல என்னோட சேர்ந்து பாடல்கள் எழுதின விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவர்கள். விக்னேஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் படம் வந்து போன படம் பண்ணாரு, வீரன்ல ஒரு பாட்டு எழுதினாரு. இன்னும் அவர் ரொம்ப பிடிச்சி போய் இந்த படத்துல அனைத்து பாடல்களும் நானும் அவர் தான் எழுதியிருக்கோம். ஸோ விக்னேஷ் ஸ்ரீகாந்த். இதுதான் இந்த படத்துடைய ராக்குக்கு தான் முதல் படம். ஒவ்வொரு படத்துலையும் அதாவது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த படத்துல ராக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி டேலண்டட் யங்ஸ்டர். ஸோ கௌஷிக் கிருஷ் என் கூட அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. கரிஷ்மா, இவங்க உங்க மியூசிக்ல அந்த அம்மா எல்லாம் பாடிருக்காங்களா? அண்ணா நானும் சின்ன பொண்ணாக்காவும் ஒரு காம்போ அந்த பாட்டுல ஒரு 2 பேரும் பாடி காட்டுங்க. கண்டிப்பாண்ணே. கண்ணமூடி நிக்க சொன்னா நிக்கணுமா, இல்ல கைய கட்டி நிக்க சொன்னா நிக்கணுமா, காலத்துக்கு எட்டபாடி வாரணுமா, இல்ல வேட்டையாடு வேங்க என்ன ஓடணுமா, ஆள ஆள அடக்குற ஆள உடைக்கிறபடி நாங்க விளையாட, மேலே மேலே பறக்கணும் மேலே கழுகா மாறுவோம் மலை மேலே. பும்பாஸ்டிக், வெட்டு ஒன்று துண்டு 2. தேங்க்யூ காஸ். அக்கா கூட தொடர்ந்து பண்ற எல்லா பாடல்களுமே எனக்கு இப்ப அமைஞ்சிருக்கு. வேங்கமாவன் ஃபர்ஸ்ட் பாட்டாகட்டும், இப்ப இதாகட்டும். ஸோ இதுதான் எங்க படத்துல வந்திருக்கு. சிங்கர்ஸ் எல்லாரும் இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாம். டைரக்ஷன் டீம் இந்த பக்கமும், சிங்கர்ஸ் இந்த பக்கமும். ஸோ நாங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே டீம் தான். இப்போ கான்சர்ட்டுக்கும் ஒன்னா தான் சுத்திட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இதுதான் எங்களுடைய டீம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இருக்கா? ஓகே, கேட்கலாம், கேளுங்கண்ணே. போட்டோ எடுத்துக்கலாமாண்ணே? எங்க அடுத்து அவங்க காஸ்டியூம் குரூப் கூடயும் போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால அவங்க ஆசையும் அது நிறைவேற்றிடுறேன். கேள்வி இருந்தா கேட்கலாம், நான் அப்படியே பதில் சொல்லிடுறேன். நேரமின்மை காரணமாக தான் டக்குன்னு முடிக்கிறோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சதீஷ் சொன்னாரு. கேட்கலாமா? ஓகே, தேங்க்யூ. நன்றி. நீங்க வருகை தந்ததுக்கு அனைவரும் நன்றி. இது முழுக்க நாங்க ஹேண்ட் பிக் பண்ணி உருவாக்கின டீம். இதுல இருக்கிற எல்லாருக்குமே இதான் ஃபர்ஸ்ட் படம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகும். இன்னும் நிறைய பேர்னால வர முடியல. ஸோ வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் டீம். நடிக்கிறாங்க. அதாவது உங்க படங்கள்ல வந்து கடைசி உலக போர், நான் உங்க படங்கள்ல வந்து காதல் போர் நல்லா இருக்கேன். இந்த படத்துல அதனால பார்த்து இருக்குது. காதலும் இருக்குண்ணே படத்துல, காதலும் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. ஆக்ஷன் இருக்கு, ஜானரா சொன்னா காதல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அட்டம்ப்டா எடுத்திருக்கோம். ஸோ நாங்களும் ரொம்ப ஆர்வலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கிறது. லவ் இருக்குண்ணே. படங்கள்ல மொத்தம் 9 பாட்டு இருக்குண்ணே. ஆனா படத்துல எந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்கா தான் வருது. படத்துல எதுவுமே பாடல்கள்லாம் வரதில்லை. பட் ஆனா படத்துல 9 பாட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்ககிட்ட இருந்து. ஏன்னா நாங்கள் பொதுவாக படத்துல நிறைய பாடல்கள் இருக்கும். ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். அதே மாதிரி இப்ப இந்த சித்தர் பாடல் கேட்ட பிறகுதான் இப்போ அந்த பாடல், அந்த மாதிரி பாடல்களை பார்த்துதான் இப்போ பாடல்களே பாடி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. நீங்க அந்த மெட்டை ஏற்ற இறக்கமா பாடுவீங்கல்ல. நான் தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் ஹிப்ஹாப்னாலும் ஹிப்ஹாப் தமிழானாங்க. ஸோ அதனால அந்த பார்த்தீங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ரேப்பர் தான். ஸோ அவருடைய நடையிலுமே அந்த ரேப் இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்கள் எங்களோட கலைப்படைப்பை கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பாக நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதை புது வடிவத்தில் கொடுத்துட்டும் இருக்கோம். கண்டிப்பாக அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகணும். அதே மாதிரி சுந்தர் சி சார் எப்போதான் படங்களை அதிகம் அவர் தயாரிப்பாரு. இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம் ஒரு சீஃப் கெஸ்டா வர காரணம் எல்லாம் என்ன ஒரு ஜாஸ்தி லாபம் எடுத்துலாம் நீங்க எடுத்துட்டீங்க ப்ரொடியூசரா? ஆனா லாபம்ங்கிறது வந்து நான் அது எல்லாத்தையும் தாண்டினேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது ரொம்ப ஆசைனே. என்னோட ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயா பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை கிரியேட் பண்ணி நானே. ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்னா அவருக்கு வந்து
ஒரு ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கலாம், எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுக்குள்ள படம் எடுக்கணும், அந்த மாதிரி கன்ஸ்டன்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும், நான் இதுக்கு தான் செட் ஆவேன்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்றப்ப நாங்கள் இந்த மேலே வைக்கிற நம்பிக்கையை எங்க ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியுதுன்னு. ஸோ அதனால வந்துட்டு இது லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்குங்க. அந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் உடச்சி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைன்னா நாங்கள் வந்து அதான் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோம். இதுல இருந்து வந்தா அடுத்து திரும்பவும் படம் எடுப்போம், அந்த மாதிரி இதுல தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்க எங்களை இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக தான் வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்தோன்னா அது எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. அண்ணன் தான் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணாரு எங்களுக்கு, எதிரா தம்பி அப்படின்னு. ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடி பையனா வந்தப்போ வந்து பாட்டு பண்ணிடுவாடா, தருணம் பொழுதுனா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இன்னும் வரைக்கும் அண்ணா கரெக்டாக பண்ணிவிடு, ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு. ஸோ அண்ணனோட வாழ்க்கை இன்னைக்குமே என்கிட்ட எனக்கு இருக்குன்னு, என் பசங்களோட நட்பு இருக்கு, எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து தொடர்ந்து டாப் என்டர்டைன்மெண்ட் மூலமா தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்கிறத நாங்கள் நம்புறோம்னா இதை வந்து 20ஆம் தேதி மக்கள் தேட்டரில் பார்க்கும்போது அதோட ரிசல்ட் தெரிஞ்சிருந்தேன். அதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தொடர்ந்துனா உங்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். நீங்க கோயம்புத்தூர்காரு, ஆனா மவுண்ட் ரோட்ல கொண்டு வைக்கணும்னு ஏன் அவ்வளோ பார்த்தா அந்த ட்ரெயிலரு பக்கத்து பண்ணி மவுண்ட் ரோடே பிளாக் பண்றீங்க, என்ன மாற்றம் அது? ஆனா ஒரு போர் நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கறதான் படத்துடைய கதனை. ஸோ ஒரு கடைசி ஒரு உலக போர் ஆரம்பிச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதான் படம். ஸோ இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே, அது பார்க்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் நல்லா இருக்கும். படம் வந்தோடனே இது எல்லாமே டோட்டலாக புரிஞ்சிடனே. சார் படத்தை நீங்க தான் ஏன்னா ரிலீஸ் பண்றீங்களா? ஆமாங்க, டென்கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே. படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு தேட்டருக்கும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சுதுண்ணே. ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோண்ணே. இப்போ நாங்கள் தானே பண்ணுறோம் எல்லாமே. சார் இப்போ நீங்கள் இசையமைக்கிறது ஈஸியாக இருந்ததா, டைரக்ட் பண்ணது ஈஸியாக இருந்ததா, படம் எடுக்கிறது ஈஸியாக இருந்ததா? எல்லாமே ஈஸியாக தானே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால பிடிச்சி பண்ற எல்லா விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. ஐபிஎல்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா கதைக்கும்? இல்லைண்ணே, ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் இல்லை. இது உலகத்தில் என்ன நடக்குதோ அனைத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குண்ணே. உலக அரசியலும் இருக்கு, எல்லாம் இது இருக்கு. எல்லாம் வந்து நடிகர் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் இட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசரா மாறுவாங்க. ஸ்டார்டிங் மியூசிக் டைரக்டர், அப்புறம் நடிகர், அப்புறம் டச் ப்ரொடியூசரா வந்திருக்கீங்க. ஸோ பேர் வந்து உலக போர்னு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கலந்துட்டீங்க. அடுத்தது இந்த அரசியலுக்கு வர போறீங்களா? இல்லைண்ணே, நான் ஒரு கலைஞன். நான் வந்து ஏன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன். என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ ஃபில்டர்ஸ் கம்மியாக முடியுமோ நான் நினைச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குண்ணே. அதுபோல இந்த நிறுவனம் மூலமா கிட்டத்தட்ட நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் வந்தோம், 2 பேர் ஆரம்பித்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 110 பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோண்ணே. ஸோ அதனால இது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் பசங்க அன்னைக்கெல்லாம் என் கூட இருந்த பசங்க, நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக இருந்தப்ப நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல், இன்ஃபேக்ட் நாங்களே அண்ணனை பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்போம் தெரியல. நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு, அன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல 2 பசங்க கனவோடு வந்திருக்கோம். அந்த டைம்ல எங்க கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல. இன்னைக்கு இந்த டாப் என்டர்டைன்மெண்ட் மூலமா எங்க கூட டிராவல் பண்ண எல்லா பசங்களும், கிட்டத்தட்ட அக்ஷன் எங்க கோ டைரக்டர், அவர் தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வேற மாதிரி, பொதுவான சினிமா சிஸ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு க்ளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அக்ஷனை ஹெல்ப் பண்ணுறாரு. அக்ஷன் வந்து எனக்கு 12 வருஷமா தெரியும். அவர் ஒரு இண்டிபெண்ட் பீபாய், அதாவது பிரேக் டான்சர், பீபாய், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாரு. இந்த படம் ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சோன்னா வாங்க படம் ஆரம்பிச்சிட்டேன் வாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, அஜய் வந்து சிஏ, வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக வந்தான். ஸோ இப்படி எங்கெங்கே யாரை பார்த்தோன்னா அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குண்ணே. அவ்வளோதான் இதில் விஷயம். இல்லை இதில் இன்னொன்று படிப்பு முக்கியம் தான். நீங்கள் சொன்னது எல்லாம் படித்தவங்க தான். ஆனால் சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள். திறமை இருக்கும்பொழுது எல்லாருக்குமே இது படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது. படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான். ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும். ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது. அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா,
படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேசிக்கும் அது எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம். ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை. தலை நிமிர்ந்து இருக்கலாம். இப்போ எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக இது எனக்கு இந்த சினிமா கரியரே இப்போ எனக்கு இது சரி இதெல்லாம் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக போகணும். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என்கிட்ட என் படிப்பு இருக்குது. அது எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும். நான் தலை நிமிர்ந்து இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது. அதனால எல்லாரும் படிங்கன்னு என்னோட ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான் அதில் விஷயம். டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இந்த படத்துல அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. டெக்னாலஜி 2 வகையை யூஸ் பண்ணலாம். அது ஒரு தீக்குச்சி தான். பத்துச்சுன்னா தீக்குச்சி வச்சு வெளிச்சமும் கொடுக்கலாம், ஊரையும் அழிக்கலாம். ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத வச்சு தான் அதுக்கான பதில் இருக்கு. ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும். இல்ல 3ஆம் உலகப் போர் வந்து வாட்டர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் உலகப் போர் வாட்டர்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நீங்க வந்து கடைசி உலகப் போர் டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். இல்லை, இது படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா புரியும் உங்களுக்கு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, கான்செப்ட் கூட இப்போ 2-3 நாள் முன்னாடி நடந்தது. அது கூட ஏதோ பசங்க சண்டே ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் உங்க கான்செப்ட்ல அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ஆனால் இது வரைக்கும் கான்செப்டே நடக்கவே இல்லை. கோயம்புத்தூர் 2-3 நாள் முன்னாடி நடந்தது உங்களுக்கு. அப்போ அங்க வந்து காலேஜ் பசங்க அடிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு 200 பேர் இருக்கு. ஒரு 20,000 பேர் இருக்கிற இடத்துல 25,000 பேர் வந்தாங்க அந்த கான்செர்ட்டுக்கு. அதுல டான்ஸ் ஆடுறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்க ஒரு ஒரு திருவிழாவில் நடக்கிற மாதிரி என்ன இடிச்சிட்ட அப்படின்னு இது பண்ண உடனே சண்டை போட்ட அந்த 10 பேரை உடனே வெளில அமிச்சாச்சு. அது அங்க நடந்த மீதி 19,000 பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு. பட் அதை வந்து நீங்க இதுல போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கே அப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. ஒரு 10 பசங்க அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க அது எனர்ஜியில் என்ஜாய் பண்றப்போ நடக்கும்ல. ஸோ அப்படி அவங்க 10 பேரை வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான் அதோட விஷயம். அதுல ஒரு எதுவுமே பெரிய எதுவுமே அப்படி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து உங்களுக்கு ஆல்பம் சாங் தான் எல்லாமே எதிர்பார்க்கறது. இப்போ நீங்க ப்ரொடக்ஷன்ல வேற இறங்கிட்டீங்க. ஆல்பம் சாங் கான்செப்ட் வருமா இல்ல இதோட க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு ஆரம்பிச்சு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ எஃப்ஜேல அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இன்னைக்கு திரைப்படங்கள் வந்துருக்கு. நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கண்ணே. நீங்க சொன்னீங்க பேசும்போது நிறைய ப்ரொடியூசரோட குறுக்கீடுகள் வந்து இருக்கிறதுனால தான் நான் வந்து தனியாக ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சேன்ட்டு. ஸோ யாரும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்றீங்க? குறுக்கீடு கிடையாதுண்ணே. குறுக்கீடுன்னு சொல்லலை. ப்ரொடியூசர் வந்து இப்போ நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும்லண்ணே. ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தானே போடணும். ஏன்னா அதுதான் ஒரு வியாபாரத்தில் சரியான முயற்சி. அப்போ நம்ம ஒரு அதை தாண்டி ஒரு இல்லைன்னா அவங்க நம்ம அப்பாவா இருக்கணும், அண்ணனா இருக்கணும், சொந்தக்காரங்களா இருந்தால் அதை தாண்டி அந்த லாபத்தை தாண்டி அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஒன்று பண்ணலாம். அப்படி யாருமே நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்மளே தான் அதை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி அந்த மார்க்கெட் கேப்பை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு படம் எடுக்கும்போது நானே தான் மேலே நம்பிக்கை வச்சுக்க முடியும். என் பசங்க மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நான் கொண்டு வரணும்னா அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அப்படிதான் இதை சொல்றேன். இதுல குறுக்கீடெல்லாம் இல்லை. குறுக்கீடுலாம் இருக்காது. குறுக்கீடுனால அதுல இது இருக்காது. லாஜிக் இல்லை. எப்படி குறுக்கிட முடியும்? யாரும் அப்படி குறுக்கிட மாட்டாங்க. சரி, நீங்க ஸ்டேஜ் வரும்போது சொன்னாங்க எல்லாருமே 15 வருஷம் 20 வருஷம் 18 வருஷம்னாங்க. ஆக்சுவலாக என்னென்ன பார்த்தா உங்களுக்கு 25 வயசு மாதிரி தான் தெரியுது. உங்களோட வயசு என்ன? எல்லாருமே வந்து உங்களோட இளமையின் ரகசியம் என்ன? ஒன்றும் இல்லை. 2005 நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட முதல் மிக்ஸ் டேப் வந்துச்சு. ஸோ அங்கிருந்து டிராவல் ஆக ஆரம்பிச்சோம் நானும் ஜீவாவும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்பே ஆரம்பிச்சிட்டேனே. எனக்கு மேடைகளும் வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியல. நான் சென்னைக்கு வரதுக்கே அங்கிருந்து நான் காலேஜ் முடிச்சேன், காசு சேர்க்கறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால் சென்னையை கிளம்பி வர முடிஞ்சுது. ஸோ சென்னை வந்து ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு லக்கிலி அண்ணனை மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சு. சுந்தரண்ணா வந்து எனக்கு ஒரு இசையமைப்பாளர் வாய்ப்பு தராரு. நாங்கள் 2005 பாட்டு போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கான அதாவது நான் சுந்தரண்ணாவோட முதல் படம் சைன் பண்றப்பே எனக்குன்னு ஒரு அண்ணனே சொல்லுவாரு, ஆம்பளை லான்ச்ல அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமா சேர்த்த ஃபேன்ஸ். எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு மேலே வர்றதுக்கு அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த வேற யாருக்கும் அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த இத்தனை தமிழ் மூவ்மெண்ட், அண்டர் கிரவுண்ட் ட்ரைப், இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு அது நடக்கூடாது. அவ்வளோதான். அதுல நிறைய பேர் கூட டிராவல் ஆயிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப அவர் எனக்கு பேக்கப் டான்ஸரா இருந்தாரு. ஸோ அவர் வந்து அவங்க எங்க பின்னாடி டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இவ்வளோ வருஷம் டிராவல் ஆகிட்டோம். ஸோ அந்த இதனால அவ்வளோ வருஷமா தெரியுது. ஓகே நான் தேங்க்யூ. கடைசியாக இந்த படத்துடைய காஸ்ட் அனைவரையும் மேடை கலைத்து ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கணும். அது நடுவில் எங்க அண்ணன் சுந்தர் சி அவர்கள் நிற்கணும்னு ஆசைப்படுறேன்.